வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோயிலில் 33ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடக்குது. ஸோ அந்த தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நிறைய டெக்கரேஷன்ஸும் செட்டிங்ஸும் கடைகளும் போட்டிருந்தாங்க. அதனால அந்த டெக்கரேஷன்ஸையும் செட்டிங்ஸையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனேன். கரெக்டாக கோயிலுக்கு பக்கத்துலேயே அம்மனுடைய பிரம்மாண்டமான சிலை செட்டிங் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முருகர் மற்றும் விநாயகருடைய சிலைகள் கூட பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த பிரம்மாண்டமான அம்மனுக்கு பின்னாடி பெரிய சிங்கத்துடைய சிலை இருந்துச்சு. அந்த சிங்கத்துடைய வாய் துறந்து மூடுறா போல செட்டிங் பண்ணியிருந்தாங்க. அந்த சிங்கத்துடைய சிலைக்கு பக்கத்துல பார்த்தா உள்ள போறதுக்கான வழி ஒண்ணு இருந்துச்சு. அது மூலியமா உள்ள போய் பார்த்தா நிறைய வகையான அம்மன்களுடைய சிலைகளை வச்சிருந்தாங்க. ஆதிபராசக்தி அம்மன், செல்லியம்மன், பச்சையம்மன், நாகாத்தம்மன், பெரியபாளையத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான அம்மன்களுடைய சிலைகளை பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அது மட்டுமே இல்லாம அந்த இடத்துக்குள்ள போன பிறகு என்ன அறியாமையே பக்தி மூடுக்கு நான் போயிட்டேன். நான் வீடியோ எடுக்க வந்தேன் அப்படின்ற அந்த விஷயத்தையே பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். என்ன அறியாமையே பக்தி மூட்ல இருந்ததால என்னால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகுதான் தெரியுது நம்ம வீடியோவே எடுக்கல அப்படின்றது. அதனால திரும்ப உள்ள போயிட்டு எல்லா சுவாமிகளையும் ஒண்ணு விடாம வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். மக்களே, இப்போ நான் இங்கே இருக்கிற எல்லா சுவாமி சிலைகளையும் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். இந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, இந்த சுவாமி சிலைகளுக்கு பண்ணிருக்க டெக்கரேஷனு. ரெண்டாவது, இந்த சுவாமி சிலைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க லைட்ஸ் அண்ட் பேக்ரவுண்டு ரொம்பவே பிரம்மாண்டமா தத்ரூபமா அழகா இருக்கு. இப்போ இந்த எல்லா சுவாமிகளையும் வீடியோ எடுத்து முடிச்சிட்டு வெளியே பார்த்தா அந்த பெரிய அம்மனுக்கு பண்ண வேண்டிய டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எல்லா டெக்கரேஷன் ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு நைட் டைம்ல இந்த பிரம்மாண்டமான அம்மனை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. திருவிழாக்கு முந்தின நாளே நிறைய கடைகள் போட்டிருந்தாலுமே அங்க எல்லாம் கூட்டமா இருந்ததால எனக்கு ஃபேவரட்டான கப்பக்கிழங்கு சிப்ஸ் கடைக்கு வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ எடுத்த கையோட கோயிலுக்குள்ள போய் பார்த்தா அங்க நமக்கு ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு வீதி உலாக்கு கொண்டு போறதுக்காக அம்மனுடைய சிலைகளை பாத்தீங்கன்னா அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே அந்த அழகா இருக்கிற ஆதிபராசக்தி அம்மனை க்ளோஸ் அப்ல வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சோ ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதோட முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஓகே கைஸ், பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.